என் அண்டையில ஒரு இடம் உண்டு, கண்மலை. அந்த கண்மலையில் வெடிப்புல வந்து நில்லு, நான் கரத்தினால் உன்னை மூடுவேன், பிறகு எடுப்பேன். என் பின் சாயலை காண்பால் என் முன்முகத்தை உன்னால காண முடியாது, நீ இறந்துடுவ, அது அக்கினி, அதை பார்க்க முடியாதுனால அப்படி சொல்றாங்க. அப்போ மோசே கண்மலையின் வெடிப்புல வந்து நிக்கிறார். நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கணும், தேவனை பார்க்கணும் அப்படின்னா அல்லேலூயா கண்மலை அண்டையில வந்து நிக்கணும். எங்க நிக்கணுங்க? கண்மலை வெடிப்புக்கு வரணும். அங்க வந்தாதான் அவருடைய மகிமையை காண முடியும். டைரக்டா கர்த்தரை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த கண்மலை வெடிப்புக்கு வரணும். வந்த அந்த கண்மலை வெடிப்புல நின்னாதான் கர்த்தரை பார்க்க முடியும். ஏன்னா அது அவருடைய இடம். அது என்னவா? என் அண்டையில ஒரு இடம் உண்டு, கண்மலை வெடிப்புல வந்து நெல்லு, அங்கே நான் கடந்து போகும்போது என் கரத்தினால் ஒன்று மூடி என் பின் சாயலை காண்பிப்பேன் அப்படி சொல்றாங்க. அப்ப சரியா அப்படின்னு கண்மலை கிட்ட வரா. நல்ல கவனிங்க, இப்ப ஆண்டவர் யாரானா எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவருக்கு அளவே கிடையாது, அவருக்கு அளவே கிடையாது. சாலமன் சொல்லும்போது சொல்றான், வானாதி வானம் கொள்ளாத தேவன். என்ன வானாதி வானம் கொள்ளாத தேவன். அப்ப எவ்வளவு பெரியவர். இரண்டாவது ஒரு இடத்துல சொல்றது மத்தியில, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு வானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா, அவர் பாதம் கீழே இருக்கிறார் பூமியில. அப்ப எவ்வளவு பெரியவர். வானம் உனக்கு சிங்காசனம், பூமி உனக்கு பாதம். அப்ப எழுந்து நின்னா என்ன ஆகுது? வானாதி வானம் கொள்ளாத தேவன். இப்போ மோசே பார்க்கணும். மோசே என்ன பண்ணுமா? பார்க்கணும். அப்ப அவர் சொல்றாரு, கண்மலை வெடிப்புல வந்து நில்லு, என் கரத்தினால நான் மூடுவேன். நல்லா கவனிங்க, மோசே சின்னதா இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். மோசே எப்படி இருந்திருப்பாரு? ஒரு குச்சி மாதிரி அப்படி இருந்திருப்பாரு. இப்ப ஆண்டவருடைய கரம் அவர் என்ன பண்ணுறாங்க? மூடு. கண்மலை வெடிப்புல நிற்கும் போது மூடு கொண்டு இருக்கிறார். வச்சா என்ன தெரியுமா? அவர் கை எவ்வளவு பெருசு, எதுவுமே தெரியாது, மறைச்சிடல. அப்படி கடந்து போயிட்டு கையை எடுக்கிறாரு. அவருடைய பின் சாயலை மோசே பார்க்கிறாரு. எங்க நின்று பார்க்கிறாரு? எங்க நின்று பார்க்கிறாரு? சொல்லுங்க, எங்க நின்று பார்க்கிறாரு? வாயக்கண்டு பேசுங்க. எங்க நிற்கிறாரு? கண்மலையின் வெடிப்பில் நிற்கிறாரு. அப்ப கிறிஸ்துவின் அண்டையில ஒரு இடம் உண்டு அப்படின்னா என்னது? கண்மலை. அந்த கண்மலை என்ன அர்த்தம்? கண்மலை என்ன அர்த்தம்? யெகோவா. கண்மலை என்னதுங்க? யெகோவா, பாதுகாப்பு, அஸ்திபாரம், மறைத்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். யாரும் நம்ம மேற்கொள்ள முடியாது. மலை போல் நின்று நம்ம என்ன பண்ணுவாங்க? பாதுகாக்கிறவர். அந்த கண்மலை அவருடைய இடம் குறிக்குது. அந்த கண்மலைன்னா யாரு? அந்த கண்மலைன்னா என்ன? ஏன் வெடிப்புல போய் நிக்கணும்? ஏன் கண்மலை கிட்ட போனாதான் அவரை பார்க்க முடியுது? ஏன் இல்லைன்னா பார்க்க முடியல, செத்துருவோம். கண்மையில் என்னதான் சாக மாட்டோம், கண்மையில் என்னதான் சாகாம அவரை பார்க்க முடியும், அவர் மகிமைய அப்படின்னு சொல்றாரு. அந்த கண்மலையா? கண்மலைனா என்ன? நல்ல கவனிங்க. கண்மலைன்னா ஒன்று கொள்கை புத்தகம் இல்லையா, 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி? அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாருங்க? கிறிஸ்து. இயேசு இல்லாம மகிமையின் கர்த்தரை பார்க்க முடியாது. இயேசு தான் வழி, அவர்தான் பிதாவிட்ட உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்மலையாக கிறிஸ்துக்குள் நீங்க வந்தாதான் பிதாவை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. உங்களுக்கு விளக்குதா? நீங்க யோவான் 1:18 பாருங்க. யோவான் 1:18 பாருங்க.
தேவன் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஏன் குமாரனை நம்ம பார்க்க முடியாது? ஏன் அந்த மகிமை தேவனை நம்மளால பார்க்க முடியல? இரண்டாவது, ஏன் பார்க்க முடியல? ஏன் அவர் முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது? ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, ஏசாயா புத்தகம் 59:2 வாசிங்க. ஏசாயா புத்தகம் 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய அக்கிரமம் பாவம் தான் ஒரு முகத்தை பார்க்க விடாம மறைக்குது. ஏன் ஆண்டவரால் மனுஷனால பார்க்க முடியல ஆண்டவர்னா, இன்னொரு பக்கம் மனுஷ பாவம் செஞ்சு தேவ மகிமையை இழந்ததுனால பிதாவின் தொடர்பு இல்லாத போயிடுச்சு, பார்க்க முடியல. இப்ப ஏன் கண்மலை? அந்த கண்மலை இடத்துல அல்லேலூயா நின்னா பிதாவை பார்க்க முடியும். அந்த கண்மலை அந்த கண்மலைதான் உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். உங்க பாவங்களை போக்குற கிருபாதார பலி. இப்போ உங்க பாவம் நிவர்த்தியானதுனால குமாரனால நீங்க இயேசுவை பிதாவை காண முடியும். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி? குமாரனாலே பிதாவை உங்களுக்கு காண்பிக்கிறார். உங்களுக்கு விளக்குதா? இப்போ அல்லேலூயா. இப்போ மோசே உன் முகத்தை நான் பார்க்கணும்னு கேட்டது போலவே சீஷர்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து இங்க வாசித்து பாருங்க. 8ஆம் வசனம் வரைக்கும் நினைக்கிறேன். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவர் பிதாவை கண்டார். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே கிரியைகளை செய்து வருகிறார். அல்லேலூயா. என்ன நம்புங்க. என்ன நம்பலன்னா பிதாவுடைய கிரியை பாருங்க. பிதா இல்லாத ஒருவன் இதை செய்யவே மாட்டான். எனக்குள்ள பிதா இருக்கிறதுனால என்ன பண்றேன், செய்றேன். என்ன விசுவாசத்தா பிதாவை நீங்க பார்க்கிறீங்க. இவ்வளவு நாளே கூட இருந்து என்ன விசுவாசிக்கிறீங்க. இனி நிறைய பேர் சர்ச்சைக்கு வரும், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா கிறிஸ்துவை யார் என்பதை சரியா உணராத இருக்கிறோம். கிறிஸ்துவை யார், கிறிஸ்தியா அப்படின்னு உணரல. நல்ல கவனிங்க. இந்த சதிசெயர், பதிசெயர், இந்த யூதர்கள் எல்லாருமே அவங்க அறிவுல, அவங்க ஞானத்துல இயேசுவை பார்த்தாங்க. அதனால மனுஷனா தெரிஞ்சாங்க. விசுவாசத்துல பார்த்திருந்தாங்கன்னா அவர் தேவனா தெரிஞ்சிருப்பா, அவர்கள் விடுதலையாக இருப்பாங்க. அவர் விசுவாசிக்கல, அவரை மனுஷனா பார்க்கறாங்க. தச்சனுடைய குமாரன் அல்லவா, மரியாளின் பிள்ளை அல்லவா, இவன் அப்பல்லாத பிறந்தவன் அல்லவா என்று சொல்லி மனுஷத்துல யோசிச்சு மனுஷத்துல பேசுறாங்களே தவிர அவர் ஆவிக்குரிய நிலைகளை புரிந்து கொள்ள யாராலையும்
முடியல. வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. மேசியா சங்கரிக்கப்படணும், மேசியா வந்து சங்கரிக்கப்படணும். அதான் நினைக்கல. மேசியா ராஜா வருவார், அதான் நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு என்ன பண்ணணும்? சங்கரிக்கப்படணும். இவன் சங்கரிக்கப்படுவான், இவன் அல்ல என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்கிறாங்க. அதான் யோவான் 8 சொல்றார், நான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்தினாலே சாவீர்கள். நான் தான் உங்களை மீட்க வந்த மெசியா என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் உங்கள் பாவங்களினால் நீங்கள் சாவீர்கள் என்றார். இன்னைக்கு மக்கள் இருக்கிறோம். ஆண்டவரை பத்தி சொன்ன ஒரு வெளிநாட்டு கடவுள், அவர் வந்து எங்க கடவுள் இல்ல, தமிழ்நாட்டு கடவுள் இல்ல, வெளிநாட்டு கடவுள் அப்படி சொல்றோம். அவர் தான் கடவுள், அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். உலகத்தை சிருஷ்டித்தவரே ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம சிருஷ்டியை செஞ்சுக்கிறோம், சிருஷ்டிகரை விட்டுட்டோம். நம்ம செஞ்சதை வணங்குகிறோம், ஆனா உருவாக்குறவரை விட்டுட்டோம். நம்ம உருவாக்குனவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுங்க. அவர் இல்லாம ரட்சிப்பு இல்ல, அவர் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல, அவர் நாமமே இல்லாம வேற நாம பூமியில கட்டளையிடப்படவில்லை. வானத்துல பூமியில இயேசு நாமம் இருந்தாதான் பரலோகம் போக முடியும். அதுதான் சொல்றாரு, என்ன இல்லாம ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. நானே வழி சத்தியம் ஜீவனமாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். அதான் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே என் அண்டையில ஒரு இடம் உண்டு, கண்மலை வெட்டிக்குள்ள வந்து நில்லு, அப்பதான் என்ன பார்க்க முடியும், தனியா என்ன பார்க்க முடியாது. அந்த கண்மலை வெடிப்பு விசுவாசி. அன்னைக்கு அது வெடிப்பு, இன்னைக்கு அது கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் பிதாவை பார்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? யோவான் 1:12 பாருங்க, 1:14 பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாக கண்டோம். இப்ப பாத்தீங்களா, யாருக்கு இருக்குது அந்த மகிமை? யாருடைய மகிமை யாருக்கு இருக்குது? பிதாவுடைய மகிமை யாருக்கு இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அந்த கண்மலைக்குள்ள நீ வந்தா அந்த மகிமையை காண முடியும். கண்மலை இல்லாம யெகோவா தேவன் தான் தேவன், யெகோவா தான் எங்களுக்கு தேவன், நியாயப்பிரமாண தேவன், பாதி தேவன் அப்படி சொன்னா அவர் பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு இடம் உண்டு, கிறிஸ்து. புரியுதா? மனிதனை ஆண்டவர் பார்க்கும் போது அவன் பாவம் தான் தெரியுது. அதனால பிதா பார்க்க மாட்டாங்க, பாவத்தை பார்ப்பாங்க. சுத்தத்தை இப்ப இயேசு என்ன பண்ணாரா? ரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை கழுவிட்டாரா. இப்ப பிதா டைரக்டா அவனை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் போது எது நடுவில் வருது? ரத்தம். பிதா உன்னை பார்க்கும் போது என்ன நடுவில் வருதா? ரத்தம். இயேசு அல்லாமல் பிதா உன்னை பார்க்க மாட்டாரா. அதான் கண்மலை என்ற ஒரு இடம். அதுதான் கண்மலையான கிறிஸ்து. அவர் இல்லாம பிதாவை தரிசிக்கவே முடியாது. நம்ம ஜெபத்தை கேட்கறது யாரு? சொல்லுங்க. நம்ம ஜெபத்தை கேட்கறது யாரு? சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கறது யாருங்க? ஜெபத்தை கேட்கறது யாரு? பதில் தர்றது யாரு? தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது, தெரியாதவங்க சொல்லுங்க. போன சொல்லிடுங்க, சொல்லிட்டேன். இந்த ஆராதனை சொல்றேன். நம்ம பிதா ஜெபத்தை கேட்கிறாரா? பிதா என்ன பண்றாரா? ஜெபம் கேட்கிறார். பதில் தருவது யாரு? பிதா. ஆனா எப்படி கேட்கணும்? இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜீவன் உள்ள பிதாவே ஜெபம் கேட்கணும். அப்போ தேவன் இயேசு நாமத்தை சொல்லும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். இயேசு நாமம் இல்லாத ஜெபம் கேட்கப்படவே முடியாது. ஏன்னா இயேசு நாமம் தான் மத்தியஸ்தனா இருக்கிறார். அவர் நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் நாமம் இருந்தாதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அந்த கண்மலையில நின்னாதான் கிறிஸ்துவின் மகிமையை, பிதாவின் மகிமையை காண முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது, தனியா பார்க்க முடியாது. செத்துருவீங்க நீங்க. பரிந்து பேசுகிற ரத்தம் மேலகுது, அப்பதான் அவரை பார்க்க முடியும். இப்ப விளக்குது அவங்களுக்கு அந்த கண்மலை யாரு, மோசே யாரு, பிதா யாரு. அல்லேலூயா.
புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றுகிறவர். இப்ப குமாரனை அனுப்பி தம்முடைய மகிமை யாரும் பார்க்க முடியாது, அவரை யாரும் பார்க்க முடியாது. அதனால குமாரனை அனுப்புகிறார். யோவான்ல சொல்லுது, அந்த தேவன் தான் மாமிசத்துல பிறக்கிறாரு, அந்த மாமிசத்துல பிறந்து வந்தாரு. அந்த ரூபம் யாருடைய ரூபமா? பிதாவுக்கு ஒப்பான மகிமையின் ரூபமா இருக்கு. நம்ம கண்டோமே, பார்த்தோமே. அல்லேலூயா. இலவசமா அந்த மகிமையை காட்டுறாரு. இயேசு விசுவாசிச்சாதான். விசுவாசம் எல்லாம் பார்க்க முடியாது. நல்லா கவனிங்க. யோவான் 1:12 வாசிக்கிறோம்ல, என் நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசிகளோ அத்தனை பேர் பிள்ளைகளாக முடியாது. அப்போ இயேசு விசுவாசம், இவர் தான் என்னுடைய ரட்சகர், இவர் தான் என் பாவம், என் குடும்ப பாவம் சாபத்தை தீர்க்கிறவர், இவர் தான் ரத்தம் சிந்தி என் பாவத்தை மீட்கிறவர். எந்த பலியும் ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம் மனுஷனை ரட்சிக்காது, குமாரனுடைய ரத்தமே ரட்சிக்கும். எந்த பலியும் நிவர்த்தி செய்ய முடியாது. கிறிஸ்துவின் பலி மாத்திரம்தான் நிவர்த்தி செய்ய முடியும். கர்த்தர் பரலோகத்தை பார்க்க மாட்டேன் கானாதேச சொன்னாரு. முதல் தடவை கிறிஸ்து அடிக்கப்படும். அந்த மலையை என்ன பண்ணோம்? பார்த்து பேசுன்னு சொன்னார். முதல்ல அடிக்க சொன்னார். கொம்பெடுத்து என்ன பண்ண? மலை அடி, தண்ணி வரும், குடிக்கிறது. இரண்டாவது வாரத்தில் இதே மாதிரி சம்பவம் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், மலையை பார்த்து பேசு அப்படின்னா மோச என்ன பண்ணிட்டார்? இரண்டாவது தடவை அடிச்சுட்டார். மலையை அடிச்சதால் தண்ணி வந்தது, குடிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாங்க, என் திட்டம் தவிடுபடி ஆயிடுச்சு. கிறிஸ்து ஒரு வாட்டி தான் அடிக்கப்படணும், நீ 2 முறை அடிச்சுட்ட, அதனால நீ போக மாட்டேன். நம்ம நினைக்கிறோம் மலையை அடிச்சிருக்கா கானாதேச போல நினைக்கிறோம். மலை அடிச்சுட்டு திட்டம், அந்த மலை கிறிஸ்து ஒரு வாட்டி தான் ஒரு சிலுவையில் அடிக்கப்படணும். மறுபடியும் சிலுவையில் அடிக்கப்படக்கூடாது. கிறிஸ்து ஒரு மரிப்பதோ ஒரு உயிர் படும், அது கட்டளையா இருக்கு. அதை யார் இருந்தது? அதனாலதான் அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? அங்க போக அனுமதி கிடையாது. பார்க்கறதோடு சரி போகக்கூடாது, என்ன நீ தவறு பண்ணிட்ட. கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்படணும், நீ 2 தடவை அடிச்சுட்ட. ஒரு தடவை கிறிஸ்து நமக்காக பாவத்தை மறைச்சாரு. சிலுவையில் ஒரு பாவம் மனம் திரும்பும் போது பாவத்துக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். எல்லாருக்கும் ஒரு பாவி. அப்புறம் அந்த பாவி மனம் திரும்பணும். என்ன திரும்பணும்? மனம் திரும்பி அந்த பாவத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா, என்ன கல்வி என்ன சுத்திங்க ஒரு ரத்தம் என்ன கல்விட்டோம் கேட்கணும். மறுபடியும் கிறிஸ்துவை பாவம் செஞ்சு அடிக்க கூடாது அப்படின்னா பாவம் நிவர்த்தி ஆகாது. தவறுல ஒரு தானே பாவத்தை மன்னிப்பாரு. உங்களுக்கு விளக்குதா? கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசையை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். தவறு செஞ்சாங்கன்னா அவங்களே கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? மறுபடியும் அப்படின்னு அர்த்தம் ஒப்பு கொடுத்து விட்டு முதல்ல அடிக்கப்படுறாரு. 2வது என்ன பண்ண அவரை பார்த்து பேசணும். அடிக்கப்பட்டவரை பார்த்து பேசணும், கல்வனப்பா சுத்திகரிங்கப்பா என் பாவத்தை, என்ன பரிசுத்தமாக நிறைய அப்படி சொல்லி நம்ம ஒரு மனம். இப்ப உங்களுக்கு வருதுதான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என் நண்டையில ஒரு இடம் உண்டு, அந்த வெடிப்புல வந்து நின்னாதான் என் மகிமையை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. யூதர்களால் தேவனை பார்க்க முடியலையே. முடிஞ்சுதா? முடியல. ஏன்? கிறிஸ்து அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. விசுவாசிகள். அதனால தேவ மகிமை அவளுக்கு காணப்படவே திட்டம் தெரியவே இல்ல. திட்டம் தெரியல. அவங்க வேத ஆசிரியரா இருந்தாலும், அவங்க பரிசெயரா இருந்தாலும் என்ன தெரியல அவங்களுக்கு? திட்டம் மறைக்கப்பட்டுடுச்சு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுடைய விசுவாசிகள் உங்கள் பாவங்களினால் நீங்கள் சாகாது. இந்த உலக மக்களும் அப்படிதான். அவர்கள் யார் என்று விசுவாசிகள்னா பாவத்துல தான் சாகாங்க. சொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகாது. அப்ப இந்த பாவத்துல நிவர்த்தி கிடைக்கணும்னா யார் வரணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் ஒருவர் தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். வேற எந்த தெய்வங்களை ரத்தம் சிந்தவே இல்ல. இவர் ஒருவர் தான் மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தி மீட்டவர். இவர் ரத்தமே இல்லாமல் வேற ரத்தம் கட்டளையிடப்படவில்லை. இவர் நாமமே இல்லாமல் வேற நாமம். இப்படிப்பட்ட தேவனை நம்ம விடலாமா? நம்ம தேடி வந்த தெய்வம், நம்மளை அணைத்து கொண்ட தெய்வம், அவருடைய மகிமையை காட்டுகிற தெய்வம், கிறிஸ்துவின் சுபாவத்தை காட்டுறவர் தான் கிறிஸ்து. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? 1 யோவான்ல வாசிக்கிறோம், பிதா தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அவர் தவறு செஞ்ச அடிக்கிறவர் அல்ல, அன்பாகவே திருத்துகிற அன்புள்ள தெய்வம். புரியுதுங்களா? அடிக்கிறவர் அல்ல, அன்பை காட்டியே திருத்துகிற தெய்வம். அன்பாலே திருத்திடுவார். என்ன அடிச்சு திருத்தல, அன்பால திருத்தினார். அப்படி அன்பு நான் கண்டம் பாருங்க. சிலுவை நண்ப அன்னைக்கு உருகுன அந்த உள்ளம் இன்னும் உருகினுக்குது ஒரு மேல. 25 வயசுல ஆண்டவர் ஏத்துக்கிட்ட 30 வருஷம் ஆகுது. 35 வயசு இருக்கு. 30 வருஷமா அந்த அன்பு குறைய அதிகமாவது 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 தவிர அவருடைய அன்பு எங்கால அதிகமாவது தவிர குறையவே குறையவே. நான் உடைக்கப்பட, நான் உடம்பி கிடக்க கை நீட்டி கொண்டு வருவார். என்ன கூப்பிடுவார். போனா அப்படியே அந்த கவலை பயம்லாம் ஓடி போயிடுவாங்க. அன்பு அப்படிப்பட்டாங்க. அன்பு நம்ம ஒருபோதும் தள்ளாது. அதிகம் 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 பாவம் பெருக்கிற இடத்துல கிருபை பெருகிடும். நம்ம ஓடும் போது ஆண்டவர் அன்பை அதிகம் காட்டி அழைக்கிறார் பாருங்க. இனி பாவமே செய்யாதபடி நம்ம அன்பினால கட்டி போடுகிறது அந்த அன்பு தெய்வம். அதனால சொல்றேன், நீங்க ஆராதிக்கிறீங்க, ஆனா உணராத ஆராதிக்கிறீங்க. அன்பை உணர்ந்துட்டீங்கன்னா எங்க போக மாட்டீங்க, அவர் பாதத்திலே இருக்கு. அது காலையில மாலையில அவரை விட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு தெரியுமா? தாயின் தந்தையும் காட்டிலும் அப்படி அன்பு பெருசு. தாயின் அன்பை காட்டிலும் வேற அன்பு இல்லைன்னு அந்த அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பு பெருசு தெரியுமா? ஓ, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு இருப்பாங்க, இல்ல குழந்தை கிட்ட விளையாடிட்டு இருப்பாங்க. கிட்ட வச்சுட்டு டக்குன்னு குழந்தையுடைய விரல் அம்மா கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? அம்மா கண்ணில் குழந்தை விரல் பட்டுச்சுன்னா, பால் குடிக்கிற குழந்தை, அது ஒண்ணுமே தெரியாது, குழந்தை விரல் பட்டுச்சு, குழந்தை விரல் அம்மா கண்ணில் என்ன பண்ணுவாங்க? அடிச்சிருவாங்க பட்டுன்னு குழந்தைய. பின்ன என்ன வலி ஏது? பட்டுன்னு அடிச்சிருவாங்க. பாத்துக்கிறீங்களா? பட்டுன்னு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு குழந்தை அழுவோம் பாருங்க வலியில. இல்லடா ராஜா, அம்மா கண்ணில் கைப்பட்டுச்சுடா, அதான் அடிச்சுட்டேன், சாரிடா சாரிடா அப்படின்னு அடிச்சுக்குவாங்க. அடிக்க மாட்டாங்க. அவர் முள்ளுல அழுத்துறாங்க. அழுத்தி மண்டவழியா முள்ளு இறங்கி கண்ணுல வருது. அந்த முள்ளு முள்முடி அடிக்கிறாங்க, இறங்கி கண்ணு வழியா வருதா. எதாவது சொல்றாங்க, கையில அடிக்கிறாங்க, முதுகுல சவுக்காக அடிச்சு பின்னிட்டாங்க, பிச்சுட்டாங்க சதையெல்லாம். அப்படியே ஒத்துருக்கு. ஆண்டவருடைய உடம்பு தாங்க முடியல, அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, வேதனை. ஆனா சில தொங்குறாரு. அப்ப சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் நான் என்பது தேவன் என்பது உங்களுக்கு தெரியல, இவர்கள் அறியாமல் செய்கிற பாவத்தை மன்னியும். அம்மா அடிச்சு அப்பா கைப்பற்ற கண்ணு, அதுக்கு அம்மா ஒரு அடி அடிச்சுட்டாங்க. ஆனா அப்பா அடிச்சாங்க, சதை பிச்சு எடுக்கிறாங்க, குத்துறாங்க, போட்டு சித்திராக பண்றாங்க. அவருடைய அன்பை காட்டுறாங்க. இந்த உலக அன்பு மாயை, கிறிஸ்துவின் அன்பு தான் உண்மையானது. புரிஞ்சு? அந்த அன்புக்கு இடம் இல்லை, இணையம் இல்லவே இல்லை. இன்னும் நீங்க கிறிஸ்துவின் அன்பை உணரல. உணர்ந்துட்டீங்கன்னா நான் ஏன்னு உங்களுக்கு சொல்றோம், சபை நிரம்பி அந்த உட்கார்ந்துருவீங்க. ஆண்டோட அன்பு யாரும் சொல்றதில்ல, உங்களுக்கு ஓடி வந்துருவீங்க. தேவ அன்புல நிரம்புவீங்க. கர்த்தர் உங்களை நிரப்பும். பாருங்க, ஒரு தாயே சும்மா அப்படி விரல் பட்டுடும், அந்த அவசரத்தில் அடிச்சிடுறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி அடிச்சு பிச்சு நாசம் பண்றாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பிதாவே அடி சொல்லாம, அவரும் அடிக்காம இவர்களை மன்னியுங்கள். 2 குழந்தையரா 1 குழந்தை 2 அத சொல்லுது. பவுல் சொல்றாரு அந்த விஷயத்தை தான். மகிமை கர்த்தரை
சிலுவையில அறிந்தார்களாம். அவர் யார் என்று தெரியாமல் 2:8 ஒன்றுக்கு வந்து 2:8 பாருங்க. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. புரியுதா உங்களுக்கு? மகிமையின் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க தெரியல. அதுதான் சொல்றார் சிலுவையில, பிதாவே இவர்களை மண்மையும் எங்க கண்ணுல முள்ளு வருதுங்க, அடிக்கிறாங்க, காரி மூஞ்சில துப்புறாங்க, கண்ணத்துல அடிக்கிறாங்க, துணியெல்லாம் வச்சுட்டாரோ நிர்வாணமா ஆகிட்டாங்க. அப்ப கூட பாருங்க அவரோட உள்ளம் அந்த மனுஷனை நேசி. கல்வாரி அன்புக்கு இணையேதும் இல்லையே, கல்வாரி அன்புக்கு இணையேதும் இல்லையே, அன்பை நான் எப்படி பாடுவேன், அன்பை நான் எப்படி பாடுவேன், முந்தன் அன்பை நான் எப்படி பாடுவேன். இயேசு அன்பு ருசி பார்த்துக்கிறீங்களா? ருசி பார்த்தாதான் தான் சொல்ல முடியும், ருசி பார்த்தாதான் நிற்க முடியும், இல்லைன்னா நிற்கவே முடியாது. இந்த உலக நம்மள என்ன வேணா பண்ணிட்டங்க, அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. அதான் பவுல் சொல்றார் ரோமர் 8, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிப்பவன் யார்? எதுவுமே பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் என் மேல் வச்ச அன்போ, நான் அவர் மேல வச்ச அன்போ அலுவல முடியாது. இந்த உலகத்தை பிரிக்காது. இந்த பொண்ணு, அந்த பெண், பொன், மண் எதுவுமே பிரிக்காது. எந்த காரியங்களும் பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் அவருடைய அடிமை. புரியுது? இந்த உலகம் நம்ம மறந்துடும். கணவன் அன்பு பிரிஞ்சு போயிடும், மனைவி அன்பு பிரிஞ்சு போயிடும் சும்மா. ஆனா தேவன் அன்பு பிரியாது, என்னைக்குமே இருக்கும். கடவுள் அன்பு ஒரு நாள் குறையாது. ஏன்னா நான் பார்க்கிறேன் 30 வருஷமா அன்பு ஏறுதே தவிர அதிகமாக அன்பு யார் அவருடைய என் அன்பு குறையுது, அவர் அன்பு ஏறு. என் அன்பு குறையுது, வயசாயிடுச்சு, சுகர் வந்துச்சு, ஜெபிக்க முடியல, குடும்பம் கஷ்டங்கள் இவைகளினால தூரம் போறோம்னா, ஆனா அவரு வந்து அணைகிறாரு. அப்ப இருந்து அன்பை காட்டலை பேட்டிக்கிறீங்க. அன்பு அதிகமாகுது, அன்பு அதிகமாகுது. மார்போடு அணைக்கிறாரு, மடியில வச்சு தடவுறாரு, தாங்கிக் கொள்றாரு, அணைத்துக் கொள்ளுகிறாரு. அன்பு தாங்க முடியல, விட்டுட்டு ஓட முடியல, குடும்பம் எங்கேயும் ஓட முடியல. தேவாலயம் ஏற்க முடியும். பாத்தீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அன்பு குறைஞ்சு போயிருக்கோம். அன்பெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு குறைஞ்சுதா? மனைவி அன்பு குறைஞ்சுங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. தேவ அன்பு குறையாது. கணவன் விட்டு போயிடுவான், தேவ அன்பு குறையாது. அவர் அன்பு அதிகமா தான் ஆகுது பாருங்க. நீங்க அனுபவிச்சுக்கிட்டீங்களா? அவர் அன்பு அதிகமா இருக்கும். நான் பார்க்கிறேன், நான் தூரமா இருந்தாலும் அவருடைய அன்பு அதிகமாகுது. என்னை அப்படியே அழைக்கிறாரு, கரை சேர்க்கிறாரு, பயப்படாதான் சொல்றாரு, நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து என்னை தேற்றிக் கொண்டே இருக்கிறார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. அதனாலதான் சொல்றாரு, என் நண்டையில ஒரு என்ன சொல்றாரு, என் நண்டையில ஒரு இடம், அந்த வெடிப்புல வந்து நில்லு, அந்த காயத்துல வந்து நில்லு, அந்த ரத்தத்துல வந்து நில்லு. அப்பதான் அவனை பார்க்க முடியும். நீ மோசவாளர்களா ஆனாலும் அந்த கண்மலை வெடிப்புல வந்து நின்னானா யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா பரலோகம் போகவே முடியாது. அவருடைய ரத்தம் தான் உங்களுக்கு விளக்குதா? இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா யாராலையும் போக முடியாது. அதுதான் சொல்றாங்க, எனக்கு அண்டையில ஒரு இடம் வந்து கண்மலை அந்த வெடிப்புல வந்து இல்ல, அப்ப என் மகிமையை நீ பார்ப்பேன். மரியாதை கிட்ட சொல்றாங்க, மரியாதை சொல்லுது. அவங்க தம்பி செஞ்சுறாரு இல்லையா? யோவான் 11வது அதிகாரத்துல தம்பி செஞ்சுறாரு. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துக்கு வர 4 நாள் ஆயிடுச்சு. அது சொல்லுது, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என் தம்பி மறிச்சிருக்க மாட்டான். அது எப்படி பாக்குது ஆண்டவரே? ஒரு போதகரா பாக்குது. எப்படி பாக்குறீங்க? ஒரு போதகரா, ஒரு ஊழியக்காரா பாக்குது ஆண்டவரை. எப்படி பாக்குறீங்க?
ஒரு ஊழியக்காரன் பார்க்க சொல்லிட்டு நீ இருந்தா இங்க மறைச்சிருக்க மாட்டான் கவர்மெண்ட் வீடாகிட்டு நீ இல்லையே அதனால செத்துட்டான் அப்படி சொல்லி அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசத்தினுடைய மகிமையை மருத்துவம் உயிர் தருவான் அப்படின்னு சொல்லி அது சொல்றது அது தெரியாது. கடைசி காலத்துல எல்லாம் தான் உயிர் தருவாங்க. இந்த சதிசெய்தான் பேசுறாங்க. அதே மாதிரிதான் மரியாவும் பேசுச்சு. கூட இருந்து யாரும் தெரியல மாட்டாங்க. இவரால கொல்லவும் முடியும் உயிர்ப்பிக்கவும் முடியும். உங்களுக்கு இருந்தா இவரால கொல்லவும் முடியும் உயிர்ப்பிக்கவும் முடியும். அதெல்லாம் சொல்றாரு. நான் தேவன் என்பதை உணர்வையா இல்ல 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா 4 நாள் ஆயிடுச்சு. நாரோ அப்படி சொல்லும் போது அவர் சொன்னார் விசுவாச தேவ மகிமையை காண்பார். விசுவாசத்தாதான் பிதாவின் மகிமை வரும், இல்லைன்னா வராது. என்னை யாருக்கு விசுவாசிக்கிறீங்க? நான் பிதாவினுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறியா இல்ல ஊழியக்காரன் விசுவாசிக்கிறியா? நீ என்ன முழுசா உணர்ந்தியா? நான் தான் தேவ குமாரன் பிதா மனித ரூபத்துல வந்திருக்கிறேன்னு புரிஞ்சிடுச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க புரியுது. ஆனால கர்த்தர் சொல்றாரு 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு என்னங்க ஆகும் கொஞ்சம் யோசிங்க. முதல் நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2வது நாள் எப்படி ஆகும்? ஸ்மெல் வரும். 3வது நாள் ரொம்ப நாத்தம் அடிக்கும். 4வது நாள் உள்ள என்ன இருக்கும்? புழு வெளியே வர ஆரம்பிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? புழு வர ஆரம்பிச்சிடும். கெட்டு போயிடுச்சு இல்லையா? இப்ப அந்த அம்மா சொல்லுது ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. நேரம் நீ விசுவாசம் தான் சொல்லி சொல்றாரு. அந்த சத்தம் அவனை கொண்டு வந்துச்சு. ஏன்னா நடந்து வராங்க. ஆத்தா நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, கை கல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் வேலை செஞ்சு அவுத்து விட்டாங்க. கட்ட சாப்பாடு போட வர செஞ்சு எல்லாமே ஆரோக்கியமா இருக்குது. இதெல்லாம் சொல்றாரு விசுவாச தேவ மகிமையை காண்பாய். பட்டு போனவன் வாழ்வு துளிர்க்கும், இழந்து போனதை தருவார், கட்டுவார். அவரால் கூடாத காரியம் செத்து பொருந்த உயிராக அது எட்டு போய் வந்தாலும் அதை உயிர் கொடுக்கிறது. அதான் சொல்றார் என்ன விசுவாசித்தா மகிமையை காண்பார். நான் தேவன் என்பதை விசுவாசிக்கிறாயா? இது யாரால் செய்ய முடியும்? தேவனால் மாத்திரம் தான் செய்ய முடியும். அதை விசுவாசிக்கிறாயா கேட்டுட்டு அற்புதம் செய்தார். அப்ப அங்க இருக்கிற விசுவாசிகள் யூதர்கள் எல்லாம் ஒரு விசுவாசத்தை பண்ணாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நல்ல பொறுமை. இன்னைக்கு ஜனங்க தேவனை விசுவாசிப்பது இல்லை. அதனாலதான் தேவ மகிமை வருவது இல்லை. விசுவாசித்த தேவ மகிமை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நம்ம வீடுகளிலே, நம்ம வாழ்க்கையில, நம்ம வேலைகளிலே, நம்ம குடும்பங்களிலே தினந்தோறும் தேவ மகிமையை காண்போம். இல்லைன்னா பார்க்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளதான் தேவ மகிமை அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். ஏதோ சர்ச்சுக்கு போறோம் உட்காரோம் போயிடுறோம் நானும் கிறிஸ்தவன் அது இல்லைங்க. கிறிஸ்துவின் அன்பை உணரணும். அவர் யார்? பரலோக மேன்மை விட்டு என்னை தேடி வந்தவர். பரலோக மேன்மை விட்டு என்ன பண்றாங்க? தேடி வந்தார். நம்மை நம்ம மீட்டெடுக்க வந்தார். நம்ம ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுட்டார். அல்லேலூயா. மகிமை இழந்திருந்த நம்மை மகிமையா மாத்திட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட டைரக்டா போய் அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய சாக்கியத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? கொடுத்திருக்கிறார். இயேசு நாமம் இல்லாம கிட்ட நெருங்கவே முடியும். அதனால்தான் மோசேக்கிட்ட சொல்ல என் அண்டையில ஒரு யுத்தம் உண்டு, கண்ணால வெடிப்புக்கு வா. அல்லேலூயா. இப்போ நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? எப்படி விசுவாசிக்கிறோம்? அவர் ஒரு தெய்வம் இல்ல, அவர் தான் தெய்வம். அவர் ஒரு தெய்வம் இல்லை. 10 11 அத்தோடு இது ஒண்ணு இல்லை. அவர் தான் ஒண்ணு, அதுதான் ஒண்ணு, அவர் தான் உண்மை, அவரே தேவன். இயேசுதான் தேவன், வேற யாரும் கிடையாது. எங்க கடைசி காலத்துல எல்லாரும் செய்யப்படுவாங்க சொல்ற வரைக்கும் சொல்றோம். அப்புறம் பிதா எல்லாரும் ஏற்றுக் கொள்வாங்க. ஏன்னா அவர்தான் உண்மை. உண்மை தூங்காது. தூங்குற மாதிரி இருக்கும், மௌனமா இருக்கும். ஆனா தூங்காது, செத்து போவாது, உயிரோடு இருக்கும் உண்மை. ஒரு நாள் உண்மை வெளியே வரும். இயேசுவே தேவன் என்று மக்கள் அறிவார்கள். ரத்தம் எல்லாரையும் கழுவும்.
சுத்திகரிக்கும் பரிசுத்தமாகும். புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லிருந்தோம். ரட்சிக்க வேண்டியது அவர், நம்முடையது கிடையாது. ரட்சிப்பு நம்முடையதா? தேவனுடையது. அவர் தேடி வந்து ரட்சிக்கிறது. அப்ப நம்ம எங்க இருக்கணும்? இப்ப சொல்லுங்க, நம்ம எங்க நிக்கணும்? கண்மலையின் வெட்டிக்குள்ள கர்த்தருடைய ரத்தத்துல நிக்கணும். அவர் ரத்தத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அவர் ரத்தத்தை கொண்டுதான் சாட்சி வசத்தை கொண்டுதான் சாத்தானை துரத்த முடியும். அதுக்குள்ள இருந்தாதான் சாத்தா ஓடுவான், இல்லைன்னா ஓட மாட்டான். இயேசுவின் ரத்தம் சாத்தானை துரத்தும். அந்த ரத்தம் உன் மேல இருக்கு, அந்த ரத்தம் என் மேல இருக்கு. அதனால பிதாவை நம்ம தைரியமா ஜெபம் பண்ண என்ன பண்ணுவாங்க? பிதா கேட்பாரு. என் பிதா குமாரன் பேரை சொல்லுதோ, இயேசுவின் பேரை சொல்லுதோ, பிதா ஆன்சர் பண்ணுவார். ஏன் தெரியுமா? அவர் தான் ஜீவனை கொடுத்தார் இல்லையா? எல்லாமே இழந்தார் நமக்காக. அதனால அந்த இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்க மாத்திரம் இல்லைங்க, வியாபாரத்துக்கு எவ்வளவு சுகமாகும், உங்க வாழ்க்கையில சுகமாகும். இயேசு விசுவாசிங்க, அவர் விசுவாசம். வேற ஒன்னையும் கொடுக்க கேட்கல. என்ன வைக்கணும்? விசுவாசத்தாதான் அந்த பிதாவின் மகிமை என்ன பண்ண முடியாது? காண முடியும். சிம்பிள். விசுவாசத்தா ஏன் காண முடியலன்னா அவிசுவாசம், சந்தேகம். இவருக்கு நடக்குமா? உண்மையா நம்பணும், இவர் தான் தெய்வம். அப்படி நம்பி இவர் தான் என் ரட்சகர் அப்படி நம்பி ஒப்பு கொடுத்தாதான் அற்புதம் நடக்கும். இல்லைன்னா இவரும் அவர் தான், நான் ஒண்ணு நடக்க. விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதனால்தான் சொல்றாங்க, விசுவாசத்தின் மகிமையை காண்பார். மகிமை பார்க்கணுமா? உண்மையான விசுவாசத்தை காட்டு, மகிமை வரும். பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். தினந்தோறும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடந்துங்க இருக்கும். உனக்கு மட்டும் நடக்குது. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால என் வாழ்க்கையில பட்டு போனதெல்லாம் தொழுகுது, தொட்டதெல்லாம் தொழுகுது, சுகமாக சீக்கிரமா மலர்கிறது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஜெபமா, கல்ல போடலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்க. அறியாத இருக்கிற அவிசுவாசங்களை விட்டு தூரப்படுங்க, சந்தேக குணங்களை தூரப்படுத்துங்க. இயேசுதான் தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனா அறிந்து அறியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுங்க. என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு உறுதியாக கொடுங்க. அசைக்க முடியாத விசுவாசத்தை உங்க இருதயத்தில் கொடுங்க. அறிக்கை பண்ணுங்க, எங்களை மன்னிங்க, அவிசுவாசம் போகட்டும். நீங்க தேவ மகிமை எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு விசுவாசித்து தேவ மகிமை எங்கள் வீடுகளிலே காணப்படும். அன்றைய பட்டு போன எங்களுடைய வாழ்க்கைகள், பட்டு போன எங்களுடைய காரியங்கள் எல்லாம் துளிர்க்க செய்யலாம். மகிமையின் காலத்தில் ஒப்புக்கொடுங்க. வந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாம் ரட்சிச்சு, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்த ஒரு விசுவாசம் இறங்கட்டும், ஒரு விசுவாசம் இறங்கட்டும். அவிசுவாசங்களால் நீங்கள் அவரே தேவன் என்று கண்மலையில வெட்டிக்குள்ள வந்து நின்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எல்லா நன்மையும் பெற்றுக் கொள்வார்கள். ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தேவ நன்மை நான் நிரப்பப்பட்டோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவிசுவாசங்கள் சத்தியங்களை தொடர்ந்து முழு விசுவாசத்தை கொடுங்க. அடியனுக்கு குடும்பத்துக்கும் கொடுங்க. இந்த 3 ஆராதனை ஆசீர்வதித்தீங்க, பலன் தந்தீங்க, சுகம் தந்தீங்க, நடத்தி வந்தீங்க. நன்றி. இந்த ஆராதனை தேவ மகிமை இறங்கினபடியா நன்றி. தொடர்ந்து கிருபை தயவு இறக்கம் அந்த பிள்ளைகளோடு இருந்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய எங்களுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் இன்று கிறிஸ்து வருகை மற்றும் நம் அன்பர்களோடு சதா காலங்களும் நிலைநிற்பதாக. ஆமென். மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு
அன்பு அன்பு அன்பு தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. எல்லாரும் ஸ்தோத்திரம். தேவ அன்பு உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை ஆராதனை 6 மணிக்கு இருக்கும். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லி